அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு அதிபதியானவன் அந்த லக்னத்திலோ அல்லது 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு உயர்தர அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று ஜோதிட வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் மேஷம் லக்னத்திலோ அல்லது மேஷம் லக்னத்திலிருந்து 4, 5, 9, 10ஆம் இடத்தில் இருந்தால், மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே செவ்வாய் பகவான் லக்னத்திலோ அல்லது 4, 5, 9, 10 ஆகிய இடங்கள் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு உயர்தர அதிர்ஷ்டத்தை, சிறப்பான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலோ அல்லது அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ அல்லது 5ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருந்தால், அல்லது 9ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருந்தால், ரிஷபம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே சுக்கிர பகவான் லக்னத்திலோ அல்லது 4 அல்லது 5 அல்லது 9 அல்லது 10ஆம் இடத்தில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு பிரம்மாண்டமான உயர்தர நல்ல சிறப்பான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலோ அல்லது அந்த லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருந்தால், மிதுனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே புதன் லக்னத்தில் அல்லது 4ஆம் இடத்தில் அல்லது 5ஆம் இடத்தில் அல்லது 9ஆம் இடத்தில் அல்லது 10ஆம் இடத்தில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு சிறப்பான நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு அதிபதியானவன் சந்திரன். அந்த சந்திர பகவான் அந்த கடக லக்னத்திலோ அல்லது அந்த கடகம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு சிறப்பான நல்ல பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கடகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே சந்திர பகவான் லக்னத்தில் அல்லது 4ஆம் இடத்தில் அல்லது 5ஆம் இடத்தில் அல்லது 9ஆம் இடத்தில் அல்லது 10ஆம் இடத்தில் இருந்தால் அது சிறப்பான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலோ அல்லது அந்த லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ அல்லது 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு சிறப்பான நல்ல யோகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதாகும். சிம்மம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே சூரியன் லக்னத்தில் அல்லது 4ஆம் இடத்தில் அல்லது 5ஆம் இடத்தில் அல்லது 9ஆம் இடத்தில் அல்லது 10ஆம் இடத்தில் இருந்தால் அது சிறப்பான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த கன்னி லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ அல்லது 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருந்தால், கன்னி லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே புதன் பகவான் லக்னத்தில் அல்லது 4, 5, 9 அல்லது 10ஆம் இடத்தில் இருந்தால் அது சிறப்பான நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த துலாம் லக்னத்திலே இருந்தாலும் அல்லது அந்த துலாம் லக்னத்திலே சுக்கிர பகவான் துலாம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலே இருந்தாலும் அல்லது 5ஆம் இடத்திலே இருந்தாலும் அல்லது 9ஆம் இடத்திலே இருந்தாலும் அல்லது 10ஆம் இடத்தில் இருந்தாலும், துலாம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே சுக்கிர பகவான் லக்னத்தில் அல்லது 4ஆம் இடத்தில் அல்லது 5ஆம் இடத்தில் அல்லது 9ஆம் இடத்தில் அல்லது 10ஆம் இடத்தில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு சிறப்பான நல்ல உயர்தர அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்தில் இருந்தாலும் அல்லது அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் அல்லது 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் அல்லது 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் அல்லது 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே செவ்வாய் பகவான் விருச்சிகம் லக்னத்தில் அல்லது லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் அல்லது 5ஆம் இடத்தில் அல்லது 9ஆம் இடத்தில் அல்லது 10ஆம் இடத்தில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு நல்ல சிறப்பான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த தனுசு லக்னத்தில் இருந்தாலும் அல்லது அந்த தனுசு லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 5ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 9ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 10ஆம் இடத்தில் இருந்தாலும் தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த லக்னாதிபதியாகிய குரு பகவான் லக்னத்தில் அல்லது 4ஆம் இடத்தில் அல்லது 5ஆம் இடத்தில் அல்லது 9ஆம் இடத்தில் அல்லது 10ஆம் இடத்தில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு உயர்தர சிறப்பான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த மகரம் லக்னத்தில் இருந்தாலும் அல்லது அந்த மகரம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் இருந்தாலும் 5ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 9ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 10ஆம் இடத்தில் இருந்தாலும் மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே சனி பகவான் லக்னத்திலோ அல்லது 4ஆம் இடத்திலோ அல்லது 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு சிறப்பான உயர்தர அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்தில் இருந்தாலும் அல்லது அந்த கும்பம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் இருந்தாலும் 5ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 9ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 10ஆம் இடத்தில் இருந்தாலும் கும்பம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே சனி பகவான் அந்த கும்ப லக்னத்திலோ அல்லது 4, 5, 9 அல்லது 10ஆம் இடத்தில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு உயர்தர சிறப்பான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த மீனம் லக்னத்திலே இருந்தாலும் அல்லது அந்த மீனம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருந்தால் மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே மீனம் லக்னாதிபதியாகிய குரு பகவான் லக்னத்தில் அல்லது 4ஆம் இடத்தில் அல்லது 5ஆம் இடத்தில் அல்லது 9ஆம் இடத்தில் அல்லது 10ஆம் இடத்தில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு உயர்தர சிறப்பான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி லக்னத்தில் அல்லது 4ஆம் இடத்தில் 5ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு சிறப்பான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை பற்றி மேஷம் முதல் மீனம் வரையிலான லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு விவரம் சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.